வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுடன் தொடர்புடைய விசாரணைகள் குறித்த தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என சாணக்கியன் கோரிக்கை. அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதியளித்த நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. மதுவரி திணைக்களத்திற்கு அவசர அதிரடி உத்தரவை விடுத்த ஜனாதிபதி அனுரகுமார. இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுடன் தொடர்புடைய விசாரணைகள் குறித்த தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் குறித்த விசாரணைகள் இடம்பெறுகிறதா எனவும் அவர் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், அண்மையில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் விவரங்கள் நேற்று வெளியிடப்பட்டன. எனினும் அதற்கு பின்னால் உள்ள அரசியல் தலைவர்களின் பெயர்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் 18 மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இங்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் காணப்படுகின்றனர். ஆகவே 5000 வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்துள்ளீர்களா இல்லையா என்பதற்கான பதிலை கூற வேண்டும். அவ்வாறு ரத்து செய்யாவிடின் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்தை பற்றி கேட்குமாறு மக்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இது பற்றி விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கேகாலை மாவட்ட சபை உறுப்பினர் கபீர் ஹாசிம் 2024 ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஜனாதிபதியின் செலவிற்காக வரவு செலவு திட்டத்தில் ரணில் ஒதுக்கிய அதே தொகையை ஜனாதிபதி அனுரகுமாரவும் 2025 ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், ரணிலுக்கு அதிகப்படியான சலுகைகள் இருப்பதாக அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டி வந்தனர். ஆனால் இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2024 ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 1.4 டில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்திலிருந்து செலவிட்டுள்ளார். தற்போது 2025 ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு 1.4 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியென்றால் இதில் என்ன மாற்றம் இருக்கிறது என்றார். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரையில் மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உரையாற்றுகையில் தெரிவித்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு உரையாற்றிய சாணக்கியன், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருந்து வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான கொள்கையுடன் இந்த அரசாங்கம் இந்த சட்டத்திற்கு கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நீதி அமைச்சர், அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக நாங்கள் எமது கொள்கை உரையிலும் வாக்குறுதி அளித்திருக்கிறோம். என்றாலும் அதனை ஆட்சிக்கு வந்து 1 மாதத்தில் செய்வது கடினம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதனால் சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவினருடன் கலந்துரையாடி மிக விரைவில் அரசியல் கைதிகள் அல்லது சாட்சி இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதேபோன்று நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம். அது தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதேபோன்று ஊழல் மோசடி தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம். வழக்கு ஒன்று தாக்கல் செய்தால் அதிலிருந்து வழுக்கி செல்லும் வகையில் வழக்குகளை தயாரிக்க முடியாது. உறுதியான சாட்சி இருக்க வேண்டும். அதனால் 70 வருட காலம் சென்ற இந்த பாதையை மாற்றியமைக்க வேண்டும். அதற்கு எமக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தாருங்கள். அதன் போது நீங்கள் தெரிவித்த விடயங்கள் இடம்பெறும் என தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசு செயற்பாடுகள் மற்றும்
கடன் சேவைகள் தொடர்பான இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிரதமர் ஹரினி அமரசூரியவினால் இடைக்கால கணக்கறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு அது தொடர்பான விவாதம் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ளது. இன்று காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை நடைபெறவுள்ள அமர்வில் அரசியலமைப்பின் கீழான தீர்மானம் மற்றும் 12 குறைநிரப்பு மதிப்பீடுகள் தொடர்பான விவாதம் இடம்பெற உள்ளது. அடுத்த ஆண்டு முதல் 4 மாதங்களுக்கும் தற்போது நடைபெற்று வரும் திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகள் பராமரிக்க தேவையான நிதி இந்த இடைக்கால கணக்கறிக்கை மூலம் ஒதுக்கப்பட உள்ளது. இடைக்கால கணக்கறிக்கையை தயாரிப்பதற்கு நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு நவம்பர் 25ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தெரிய வரும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை அண்மைய அனர்த்த நிலைமை தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியூனால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையின் பிரகாரம் அது தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்றது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களை அதிகரிக்க முறையான வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன இதன்போது தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தமது பயிற்சிகை நிலங்களில் வனவிலங்குகள் பயிற்சிகையை சேதப்படுத்துவது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் என விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்கந்த தெரிவித்துள்ளார். காட்டு விலங்குகளால் பயிர்களை சேதப்படுத்துவது, குறிப்பாக டாக் குரங்குகளால் சேதப்படுத்தப்படுவது ஒரு தீவிரமான பிரச்சனையாக உள்ளது என்று அவர் பாராளுமன்றத்தில் கூறினார். சிலர் அதை டாக் குரங்கு பயங்கரவாதம் என்று அழைக்கின்றனர். வனவிலங்குகளால் ஏற்படும் சேதங்கள் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் பிரச்சனையாக இருப்பதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகள் தாங்கள் பயிரிடப்பட்ட நிலத்தில் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்கள் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு எதிராக எந்த சட்ட சிக்கல்களும் இல்லை என்றார். முடிந்தால் எந்த நடவடிக்கையும் எடுங்கள் என்றார். விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பை விவசாயம், கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு எதிர்கொண்டுள்ளதாகவும் நீண்ட காலத்திற்கு முன்னர் அது தீர்க்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். வாடிக்கையாளர் விவகாரம் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசோல பண்டார சந்தையில் ஏதேனும் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்றுப் பொருட்களை கொள்வனவு செய்வது அவசியம் என தெரிவித்துள்ளார். சில காரணங்களால் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்படும் பொருட்களை தொடர்ந்து தேடுவதாலும் அவ்வாறான பொருட்களை வீட்டில் சேமித்து வைப்பதாலும் சந்தையில் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அவசியமற்ற தேவை அதிகரிக்கின்றது. இதனால் அனாவசியமாக விலை அதிகரிப்பு ஏற்படுவதாக பண்டார தெரிவித்தார். மேலும் சந்தையில் காணப்படும் அரிதான பொருட்களுக்கு பதிலாக வேறு மாற்றுப் பொருட்களில் கவனம் செலுத்துவது முக்கியம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்களை மாற்றுப் பொருட்களுக்கு வழிநடத்துமாறு அறிவுறுத்துவது உத்தமம் என சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த நாட்களாக எரிவாயு, எரிபொருள், பால்மா உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொருட்களுக்கு அவசியமற்ற தேவை காணப்படுகின்றது. மக்கள் மாற்றுப் பொருட்களை உட்கொள்ள பழகுவதன் மூலம் பணமும் மீதமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார மறு அறிவித்தல் வரை எந்த ஒரு அனுமதி பத்திரத்தையும் வழங்க வேண்டாம் என மதுவரி திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களின் பட்டியலை வெளியிட்டிருந்தார். அந்த கால பகுதியில் 361 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 172 பேர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டவை எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை மாதாந்த நிலுவைத் தொகையான 5.7 பில்லியன் ரூபாவை செலுத்த தவறியதன் காரணமாக TWM மெண்டிஸ் மற்றும் நிறுவனத்தின் மதுபான உரிமத்தை இன்று முதல் இடைநிறுத்துவதற்கு மதுவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. மேலும் நிலுவைத் தொகை மற்றும் வரியை மேலும் செலுத்தாவிட்டால் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனைத்து மதுபான உரிமங்களும் இம்மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நீடிக்கப்பட மாட்டாது என்றும்
திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. அத்தோடு குறித்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட மதுபான உற்பத்தி உரிமங்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுபான திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட கடிதத்தை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி மெண்டிஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை நிராகரிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் மறு அறிவித்தல் வரை எந்தவொரு அனுமதி பத்திரத்தையும் வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி மதுவரி திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.